வணக்கம். இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம பார்க்க போகிற செக்ஷன் பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் மேத்தமெட்டிக்ஸ் 6th சாப்டரில் இருக்கிற கோப்ளானர் ரெலவெண்ட்டான ப்ராப்ளம்ஸ் பார்க்க போகிறோம். அதாவது இன்னைக்கு நம்ம கிளாஸில் எக்ஸாம்பிள் 6.14, 6.15, 6.16 இந்த ப்ராப்ளம்லாம் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ப்ராப்ளத்தோட லிங்க் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே கோப்ளானர் ரெலவெண்ட்டாக நம்ம எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறது, அதாவது நமக்கு கிவன் டேட்டாலாம் கொடுத்தா அது கோப்ளானரான்னு செக் பண்ணுறது, இல்லை கோப்ளானர் கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுன்னு கொடுத்துட்டு ஏதாவது ஒரு வேல்யூ மிஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி கேட்டகரியிலலாம் ப்ராப்ளம்ஸ் கேட்டாங்கன்னா எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது கண்டிப்பாக 3 மார்க் கொஷினில் ரிப்பீட்டட் கொஷின். ஸோ 3 ப்ராப்ளம் தான். இந்த 3 ப்ராப்ளம் ப்ளஸ் எக்ஸசைஸ் சம்மில் ஒரு 2 ப்ராப்ளம் இருக்கும். ஸோ 5 ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா ஈஸியாக மார்க் ஸ்கோர் பண்ணலாம். இப்போ ப்ராப்ளத்துக்குள்ளே போகலாம். எக்ஸாம்பிள் 6.14. Show that the vectors I cap plus 2j cap minus 3k cap, 2i cap minus j cap plus 2k cap and 3i cap plus j cap minus k cap are coplanar. ஸோ இந்த மாதிரி ஒரு 3 வெக்டார்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து கோப்ளானர் கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுது அப்படின்னு நம்ம செக் பண்ண சொல்லியிருக்காங்க. ப்ரூஃப் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எப்போயுமே ஒரு ப்ராப்ளம் அட்டன் பண்ணிங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக கிவன் டேட்டாஸ்லாம் எழுதுங்க. கிவன் வெக்டார்ஸ் வந்து ஏ வெக்டார் நம்ம எடுத்துக்கலாம், பி வெக்டார், சி வெக்டார் நம்ம அசம்ஷனில் சூஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வெக்டார் ஏ வெக்டாருங்கிறது ஐ கேப் ப்ளஸ் 2j கேப் மைனஸ் 3k கேப். பி வெக்டாருங்கிறது 2i கேப் மைனஸ் j கேப் ப்ளஸ் 2k கேப். கரெக்டாக டேட்டா எடுத்து எழுதுங்க. மைனஸ் ப்ளஸில் எந்த மிஸ்டேக் இருக்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கொஷினில் இருக்கிறத கரெக்டாக எழுதினாலே நமக்கு பாதி ப்ராப்ளம் கரெக்டாக போயிடும். சி வெக்டார் ஈக்குவல் டு 3i கேப் ப்ளஸ் j கேப் மைனஸ் k கேப் எழுதியாச்சு. நமக்கு இந்த ப்ராப்ளத்தில் கேட்டிருக்கிறது கோப்ளானர் அப்படின்னு நீங்கள் செக் பண்ணுங்கன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கோப்ளானரோட கண்டிஷன் நமக்கு தெரியும், அதையும் நம்ம நோட் பண்ணிக்கலாம். இஃப் ஏ வெக்டார் பி வெக்டார் சி வெக்டார் ஆர் கோப்ளானர், இஃப் அண்ட் ஒன்லி இஃப் பாக்ஸ் ஆஃப் ஏ வெக்டார் பி வெக்டார் சி வெக்டார் ஈக்குவலன் டு 0. இந்த ஒரு கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணால் போதும், இட் இஸ் கோப்ளானர் அப்படின்னு நம்ம ப்ரூஃப் கொடுக்கலாம். தட் இஸ் நமக்கு ஏ வெக்டார் பி வெக்டார் சி வெக்டார் கொடுத்துருக்காங்க. இதோட பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா டிட்டர்மினன்ட் வேல்யூ பார்க்கணும். டிட்டர்மினன்ட் வேல்யூ நமக்கு 0ன்னு வந்ததுன்னா போதும். இப்போ செக் பண்ணி பார்க்கலாம். ஹியர் நம்ம எடுத்துக்கலாம் பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் ஏ வெக்டார் பி வெக்டார் சி வெக்டார்னா ஃபஸ்ட்டு ஏவோட வெக்டார்ஸ்லாம் எழுதிக்கலாம். ஏவோட கோஎஃபிஷியன்ட் பார்த்தீங்கன்னா 1 2 -3, அதை ஹைலைட் பண்ணிக்கோங்க. 1 2 -3. அடுத்து பியோட வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா 2 -1 2, அதை எழுதிக்கலாம். அடுத்து சியோட வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா 3 1 -1 எழுதிக்கலாம். இப்போ இதுக்கு டிட்டர்மினன்ட் வேல்யூ தான் பார்க்கணும்னு சொன்னோம். ஸோ டிட்டர்மினன்ட் வேல்யூ நமக்கு எக்ஸ்பேண்ட் பண்ண தெரியும். ஃபஸ்ட் வேல்யூ எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட் வேல்யூ எடுத்திங்கன்னா அதுக்கு நேரம் இருக்க ரோ அண்ட் காலத்தை விட்டுருவீங்க. ஸோ ரிமைனிங் வேல்யூ 1 -2. அடுத்து -2 ஆஃப் இங்கே எடுத்திங்கன்னா -2 -6. அடுத்து -3 ஆஃப் இந்த ரோ இந்த காலம் கட் பண்ணிட்டோம்னா 2 மைனஸ் ஆஃப் 3ங்கிறப்ப இங்கே +3 மாறும். ஸோ இதை மாடலேட் பண்ண என்ன வந்திருக்கலாம், 1 -2ஓட வேல்யூ -1 -2. இது பார்த்திங்கன்னா -2 -6ங்கிறப்ப -8 -3. இது 2 + 3ங்கிறப்ப 5. இது ஒர்க் அவுட் பண்ண என்ன வந்திருக்கலாம் நமக்கு -1 -16. இது -15. ஸோ மைனஸ் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ -16 + 16, தட் இஸ் அவர் ஆன்சர் இஸ் 0. நமக்கு கண்டிஷனே அதுதானே. பாக்ஸ் ஆஃப் ஏ வெக்டார் பி வெக்டார் சி வெக்டாரோட வேல்யூ 0ன்னு வந்ததுன்னா இஃப் அண்ட் ஒன்லி இஃப் பார்ட் தான். ஸோ இந்த கண்டிஷன் இருந்தால் கண்டிப்பாக நம்ம கோப்ளானர் சொல்லிக்கலான் இருக்கு. இப்போ நமக்கு வந்திருக்க ரிசல்ட் பார்த்தீங்கன்னா ஏ வெக்டார் பி வெக்டார் சி வெக்டாரோட வேல்யூ நமக்கு 0ன்னு வந்ததுனால தேர்ஃபோர் த கிவன் வெக்டார்ஸ் ஆர் கோப்ளானர். அவ்வளோதான், சிம்பிள் கேல்குலேஷன் தான். ரொம்ப 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 ஈஸியான டாப்பிக்கு. ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு கொஷினில் கொடுத்துருக்கிறதுல கிவன் வெக்டார்ஸ் எடுத்து எழுதுங்க. கோப்ளானர் கண்டிஷனை கண்டிப்பாக எழுதுங்க. அதுக்கடுத்து அதில் நம்ம என்ன செய்யணுமோ அதை கோட் பண்ணுங்கள். தட் இஸ் டிட்டர்மினன்ட் பார்க்கணும். ஸோ டிட்டர்மினன்ட் வேல்யூ நீட்டாக நம்ம ஒர்க் அவுட் பண்ணாலே நமக்கு ஆன்சர் 0 வரும். 0 வந்ததுன்னா த கிவன் வெக்டார்ஸ் ஆர் கோப்ளானர் எடுத்து எழுதுனா போதும். இவ்வளோ தான். இந்த ஒரு ப்ராப்ளம் நமக்கு 3 மார்க் கொஷினில் கண்டிப்பாக கேட்குறாங்க. இது வந்து எக்ஸாம்பிள் 6.14. இப்போ அடுத்த ப்ராப்ளம் பார்க்கலாம். எக்ஸாம்பிள் 6.15. இந்த ப்ராப்ளமும் கோப்ளானர் ரெலவெண்ட்டான ப்ராப்ளம் தான். இதில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். இஃப் 2i கேப் மைனஸ் j கேப் ப்ளஸ் 3k கேப், 3i கேப் ப்ளஸ் 2j கேப் ப்ளஸ் k கேப், i கேப் ப்ளஸ் mj கேப் ப்ளஸ் 4k கேப் ஆர் கோப்ளானர், ஃபைண்ட் த வேல்யூஸ் ஆஃப் m. ஸோ எம்மோட வேல்யூலாம் நீங்கள் பார்க்கணும். 3 வெக்டார் கொடுத்து 3 கோப்ளானர் கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுதுன்னு கொடுத்துட்டாங்க. ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் m. எம்மோட வேல்யூ, அதாவது இந்த மிஸ் ஆகுதுல, இந்த எம்மோட வேல்யூ என்னவா இருந்தால் இந்த 3 வெக்டார் கோப்ளானர் கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணுங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணுமா. நமக்கு கோப்ளானர் ரெலவெண்ட்டாக நமக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு கண்டிஷன், இஃப் ஏ வெக்டார் பி வெக்டார் சி வெக்டார் கோப்ளானராக இருந்ததுன்னா பாக்ஸ் ஆஃப் ஏ வெக்டார் பி வெக்டார் சி வெக்டார் ஈக்குவலன் டு 0. அந்த கண்டிஷன்லேயே நமக்கு தெரிஞ்சதுலேயே சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு கிவன் டேட்டா எழுதிக்கலாம். கிவன் வெக்டார்ஸ் ஆர் இது ஏ வெக்டார் பி வெக்டார் சி வெக்டார்னு கோட் பண்ணிக்கோங்க. திஸ் இஸ் அவர் ஏ வெக்டார்,
பி வெக்டார் சி வெக்டார்னு எடுத்துக்கோங்க. கண்டிஷனை எடுத்து எழுதிக்கோங்க. கண்டிஷன் எழுதுனதுக்கு அடுத்து ஸோ நம்ம செக் பண்ண வேண்டியது வெக்டார்ஸ் ஆர் கோப்ளானங்கிறப்ப பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் ஏ வெக்டார் பி வெக்டார் சி வெக்டார் ஈக்குவல் டு 0 எடுத்துக்கலாம். அப்போ ஏவோட வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா 2 - 1 3 கூட் பண்ணிக்கலாம். 2 - 1 3. செகண்ட் பாருங்கள் 3 2 1. அப்போ 3 2 1. அடுத்து ஐனா 1 இருக்கிறதா அர்த்தம். 1 m 4 எழுதியாச்சு. ஈக்குவலன் டு 0க்கு நம்ம இப்போ சாட்டிஸ்ஃபை பண்ணதான் செக் பண்ணணும். அப்போ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கள். அப்போ 2 ஆஃப் இதை கட் பண்ணிடுங்க. 2 4s are 8 - m. அடுத்து இந்த டேர்ம் எழுதும்போது ஜே டேர்ம் எழுதும்போது மைனஸ் எழுதணும். இங்கே ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் 1 இன்ட்டு இந்த ரோ இந்த காலத்தை விட்டுருங்க. அப்போ 12 - 1 ப்ளஸ் 3 இன்ட்டு இங்கே 3m - 2 ஈக்குவலன் டு 0. இப்போ இதை ஒர்க் அவுட் பண்ணலாம். ஸோ 2 இன்ட்டு 8 - m plus 1 into 11 plus 3 into 3m minus 2 equivalent to 0. அடுத்து என்ன வந்திருக்கலாம்? இதை உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கலாமா? ஒரே ஆர்டராக மாற்றிக்கலாமா? ஸோ 16 minus 2m plus 11 9m minus 6 equivalent to 0. இதை ஷார்ட் லிஸ்ட் பண்ணால் 7m plus 21 equivalent to 0. 7m equal to minus 21. அப்போ m equal to minus 3. That is our required m value is minus 3. இந்த மாதிரி தான் பார்க்கணும். ஸோ நமக்கு கோப்ளானர் கண்டிஷன்லேயே சில சமயம் இந்த மாதிரி கொஷினும் கேட்டுருவாங்க. ஏதாவது ஒரு வேல்யூ மிஸ் ஆகுது, எம் வேல்யூவே இல்லை லேம்டான்னு கொடுத்துருப்பாங்க. எப்படி கொடுத்தாலும் கிவன் கண்டிஷன் எடுத்து எழுதுங்க. நமக்கு கோப்ளானர் கண்டிஷன் தெரியும். ஸோ அதில் சப்ஸ்டியூட் பண்ண எக்ஸ்பேண்ட் பண்ணாலே போதும். அந்த ஆட்டோமேட்டிக்காக நம்ம டிட்டர்மினன்ட் வேல்யூ எப்படி பார்ப்போமோ அதே மெத்தட்லேயே ஒர்க் அவுட் பண்ணுங்கள். லாஸ்ட்டாக நமக்கு தேவையான எம் வேல்யூ கிடைக்கும். இவ்வளோ தான் இந்த ப்ராப்ளம். இப்போ அடுத்த ப்ராப்ளம் பார்க்கலாம். எக்ஸாம்பிள் 6.16. அதாவது இந்த ப்ராப்ளத்தில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஷோ தட் த 4 points 6 - 7 0 16 - 19 - 4 0 3 - 6 2 - 5 10 லை ஆன் எ சேம் பிளேன் இப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 4 பாயிண்ட் கொடுத்து ஒரே பிளேனில் இருக்குது அப்படின்னு கொடுத்தாலே நமக்கு கோப்ளானர் ரெலவெண்ட்டாக ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்கன்னு அர்த்தம். கோப்ளானர்னாலும் ஒரே லைனில் நமக்கு ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு தான் நம்ம ஈக்குவலண்ட்டாக செக் பண்ணுறது. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா 4 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ப்ரீவியஸாக பார்த்தா எக்ஸாம்பிள் 6.15 ஆட்டும் 14 ஆட்டும் நமக்கு கொடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா 3 பாயிண்ட்ஸில் தான் நம்ம செக் பண்ணோம். ஸோ இந்த ப்ராப்ளம் எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஆஸ் யூஷுவல் நமக்கு தெரிஞ்ச மெத்தடு கிவன் டேட்டா ஃபஸ்ட்டு எடுத்து எழுதிக்கோங்க. அப்போ ஏங்கிறது ஃபஸ்ட் பாயிண்ட்டை ஏவை எடுத்துக்கலாம். 6 - 7 0. பிங்கிற பாயிண்டா 16 - 19 - 4 எடுத்துக்கலாம். தேர்ட் பாயிண்டா 0 3 - 6 எடுத்துக்கலாம். ஃபோர்த் பாயிண்டா 2 - 5 10 எடுத்துக்கலாம். நமக்கு இந்த ப்ராப்ளத்தை என்ன ப்ரூஃப் பண்ணணும்னா அதை கிளைம்னு கோட் பண்ணிக்கோங்க. The 4 points A, B, C and D lie on a plane. ஒரே பிளேனில் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லணும். பிளேனில் ஒரே லைனில் இருக்குதுன்னு அர்த்தம். தட் இஸ் வி ப்ரூவ் தட் ஏபி வெக்டார் ஏசி வெக்டார் ஏடி வெக்டார் ஆர் கோப்ளானர். கோப்ளானர் கண்டிஷன் நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னா நமக்கு தெரிஞ்ச கண்டிஷனே நமக்கு என்ன தெரியும்? ஏ வெக்டார் பி வெக்டார் சி வெக்டாரோட பாக்ஸ் ப்ராடக்ட் டிட்டர்மினன்ட் வேல்யூ 0 நம்ம செக் பண்ணோம். அப்போ நமக்கு 3 வெக்டார்ஸ் தான் தேவை. பட் இங்கே 4 பாயிண்ட்ஸ் இருக்கா. ஸோ நம்ம அதை 3 பாயிண்ட்ஸாக மாற்றிக்கலாம். ஏவை ஃபிக்ஸ் பண்ணுங்கள். அப்போ ஏபி வெக்டார் பார்க்கணும், ஏசி வெக்டார் பார்க்கணும் அண்ட் ஏடி வெக்டார் பார்த்து வர்ற ஆன்சருக்கு கோப்ளானர் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைட் ஆர் நாட் நம்ம வெரிஃபை பண்ணாலே போதும். இப்போ ஃபஸ்ட்டு வெக்டார்ஸோட வேல்யூ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வி ஃபைண்ட் ஏபி வெக்டார் வேல்யூ. ஸோ ஏபி வெக்டார் வேல்யூனா ஏபியோட பொசிஷன் வெக்டார் நம்ம என்ன எழுதுவோம்? ஓபி வெக்டார் மைனஸ் ஓஏ வெக்டார். அப்போ ஓபி வெக்டார்னா பி பேஸ்டான பாயிண்ட்டை நம்ம வெக்டார் நோட் பண்ணிக்கலாம். 16i cap minus 19j cap minus 4k cap minus OA வெக்டார்னா 6i cap minus j cap plus 0ங்கிறப்ப அதை நீங்கள் கோட் பண்ணாலும் ஓகே தான். 0k capனு எழுதிக்கலாம். இதை சப்ராக்ட் பண்ணுங்கள். மைனஸை உள்ளே மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. minus 6i cap minus of minus plus 7i cap. ஒரு லைன் எழுதிட்டே எழுதுங்க. டைரெக்டாக சப்ராக்ட் பண்ணாதீங்க. ஸோ 16i cap minus 6i capங்கிறப்ப 10i cap. இந்த ஆன்சர் பார்த்தீங்கன்னா நமக்கு வருது minus 12j cap. k கேப்போட வேல்யூ இங்கே 0. அப்போ minus 4k cap. இது ஏபி வெக்டார். இதே மாதிரி அடுத்து ஏசி வெக்டார் பார்க்கணும். ஸோ ஏசி வெக்டார்னா ஓசி வெக்டார் மைனஸ் ஓஏ வெக்டார். ஓசி அப்படின்னா சி பாயிண்ட் என்னது? ஐ வெக்டாரோட வேல்யூ 0வாக இருக்குது. ஜே வெக்டாரோட வேல்யூ ப்ளஸ் 3j வெக்டார் மைனஸ் 6k வெக்டார் கோட் பண்ணிக்கோங்க. மைனஸ் ஏ வெக்டாரை எழுதிக்கலாம். இப்போ இந்த மைனஸை உள்ளே மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. minus 6i cap minus of minus plus 7j cap minus 0k cap. இதை சப்ராக்ட் பண்ணிங்கன்னா என்ன வந்திருக்கலாம்? 0 minus 6 minus 6i cap 3j இதுவும் ப்ளஸ்ஸு அப்போ 10j cap. இது மைனஸ் இது மைனஸ்ங்கிறப்ப மைனஸ் 6k cap. இது ஏசி வெக்டாரோட வேல்யூ. முதல்ல ஏபி பார்த்தோம், அடுத்து ஏசி பார்த்துருக்கோம், அடுத்து டி பாயிண்டோட சேர்த்து ஏடி வெக்டார் பார்க்கலாம்.
ஏடி வெக்டர்னா ஓடி வெக்டர் மைனஸ் ஓஏ வெக்டர். அப்போ டிங்கிற பாயிண்ட்டை நம்ம எழுதணும்னா என்ன வந்திருக்கலாம், 2i கேப் மைனஸ் 5j கேப் ப்ளஸ் 10k கேப் மைனஸ் ஏ பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 6i கேப் மைனஸ் 7j கேப். ஸோ இதை ஒர்க் அவுட் பண்ணுங்கள். அப்போ 2i மைனஸ் 6ங்கிறப்ப ஒரு தடவை மைனஸை உள்ளே மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ 2 மைனஸ் 6 மைனஸ் 4 மைனஸ் 5 ப்ளஸ் 7ங்கிறப்ப ப்ளஸ் 2 மைனஸ் 5 ப்ளஸ் 7 த ஹையஸ்ட் வேல்யூ ப்ளஸ் 2. அடுத்து இங்கே 10 இங்கே 0 அப்போ 10k. தனித்தனியாக பார்த்து இப்போ 4 பாயிண்ட்டாக கொடுத்ததும் 3 வெக்டாராக மாற்றியாச்சு. நமக்கு கோப்ளானர் கண்டிஷன் தெரியும். இந்த ப்ராப்ளத்தில் ஏபி வெக்டார் ஏசி வெக்டார் ஏடி வெக்டாரோட டிட்டர்மினன்ட் வேல்யூ நமக்கு 0 வருதான்னு செக் பண்ணலாம். ஸோ கோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஏபி வெக்டாரோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 10 மைனஸ் 12 மைனஸ் 4. அடுத்து ஏசி வெக்டாரோட வேல்யூ பார்த்தீங்கன்னா மைனஸ் 6 10 மைனஸ் 6. அடுத்து ஏடி வெக்டார்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் 4 2 10 கோட் பண்ணிக்கலாம். இப்போ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். ஸோ எக்ஸ்பேண்ட் பண்ணலாம் என்ன வந்திருக்கலாம், 10 எடுத்துக்கிட்டிங்கன்னா 10 விட்டுருங்க. 10 × 10 100 மைனஸ் 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 ப்ளஸ் ஆகும். ஸோ 6 2s are 12. அடுத்து மைனஸ்ங்கிறப்ப மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் 12. இந்த ரோ இந்த காலத்தை கட் பண்ணுங்கள். அப்போ மைனஸ் 60 மைனஸ் ஆஃப் மைனஸ் நமக்கு இந்த இடத்துல ப்ளஸ் ஆகிடும். இங்கே எழுதும்போது மைனஸ் 24. அடுத்து இதை எழுதும்போது மைனஸ் 4 இதை கட் பண்ணிடுங்க. மைனஸ் 12 இங்கே மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் ஆகும் 40. இப்போ 100 + 12ங்கிறப்ப 112. அடுத்து இந்த வேலையெல்லாம் ஆட் பண்ணிங்கன்னா மைனஸ் 84. இங்கே இது மைனஸ் இது ப்ளஸ். ஸோ ஆட் பண்ணால் 22. இப்போ இதை மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 112ங்கிறப்ப 1120 மைனஸ் இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஒரு மைனஸ் தான் இருக்குது. ஸோ மைனஸ் 1008. இதுவும் ஒரு மைனஸ் தான் இருக்குது 112. ஸோ இதை சிம்ப்ளிஃபை பண்ணால் நமக்கு வர ஆன்சர் 0. That is the 3 vectors AB vector, AC vector, AD vector are coplanar. நமக்கு இந்த கண்டிஷன் 0 வந்தது. என்ன டேர்ம் எக்ஸ்பேண்ட் பண்ணுறப்ப நமக்கு 0 வருதோ இது வந்து நமக்கு கோப்ளானர். Hence 4 points A vector, B vector, C vector or D vector lie on a coplanar. Hence the claim. That is our final result. இதுதானே நமக்கு கிளைமில் நம்ம கோட் பண்ணியிருக்கோம். ஸோ இதை ப்ரூஃப் கொடுத்தா போதும்.